ஏய் யாரா வெள்ள? அது சுப்பிரமணி முதலாளி. ஏய் சுப்பிரமணி முதலாளி. ஊர் கதையெல்லாம் பேச தெரியுது, ஒழுங்கா வெள்ளம் காய்ச்ச தெரியல உனக்கு. சந்தைக்கு இந்த வெள்ளத்தை கொண்டு போனா மூஞ்சில காரி துப்புவான்டா. வெள்ளம்னா எனக்கு உனக்குன்னு சும்மா அள்ளிக்கணும்டா. நம்ம வெள்ளத்தை தின்னவன் அடுத்த தடவை வேற எங்கேயும் போக கூடாது, புரியுதா? அது சரி, காய்ச்சும் போது இடையில எங்கடா போயிட்டு வந்த? அது அது கல்லு கடைக்கு போயிட்டு வந்தா முதலாளி. வெள்ளம் காய்ச்சும் போது கல்லு கடைக்கு எதுக்குடா போன? அடுப்படியில உக்காந்து உடம்பெல்லாம் ஒரே சூடாய் போச்சா, அதுக்குதான் அதுக்கு கொஞ்சம் சரக்க போட்டுட்டு வந்தானுங்க ஐயா. உனக்கு காசு கொடுத்தது தப்பா போச்சா? இன்னொரு தடவை நீ கொப்பரைய விட்டுட்டு போனது எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே தூக்கி கொதிக்கிற கொப்பரையில போட்டுடுவோம்டா மாவன. ஏய் சுப்பு, இந்த புடி. அப்பா, இத அங்க இருந்து தூக்கிட்டு வந்த. இது நிறைய கரும்பு சாறு கொடு. குடிக்கிறதுக்கா? இல்ல, நானே குளிக்கிறதுக்கு. அட புரியாத பையல, ஊர்ல இருந்து அவ மிலிட்டரி மாமா வந்திருக்கான், அவனுக்கு தான் கேக்குறா. ஓஹோ, லவ்வருக்கு இல்ல, உன் அப்பனோட அப்பனுக்கு. மூடிக்கிட்டு வேலையை பாரு. என்னடி இப்படி ஒட்டக மாதிரி வளர்ந்துட்ட? வெக்கத்தை பாரு, நெளியாத. ஏய், நான் உன்னை என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் என்ன சொல்லு. கரும்பு சாறு. கரும்பு சாரா? தேன் இல்லையா? ஐயோ, எனக்கு மறந்தே போச்சு. நம்ம தோட்டத்துல பெரிய தேன் கூடு இருக்கு மாமா. ஐயே, நான் அந்த தேன் கூட்ட சொல்லலமா, இந்த உதட்டுல இருக்கிற தேன் சொன்னேன். நீ ரொம்ப மோசமா மாமா. குடு குடு குடு. இது ஏன் அந்த தேனை நினைச்சு நான் குடிச்சுக்கிறேன். பாலும் தேனும் ஒன்றானது. ஏன் சிரிக்கிற? பட்டி கேட்ட மாதிரி குடிக்கிறேனா? குடிச்சது நானு, நீ எப்படி சிரிக்கிற?
நன்றாய் நீ வாழ உனக்காக சுவாசித்தேன். அன்று பறவை ஒன்றை ஒன்று என்று பிரியாதே, அந்த உறவை மிஞ்சும் நமது காதல் கதைதானே தொடர்கதை ஆகுமே. நூறு நூறாறு பாடல் ஒன்றாய் சேர்ந்து பாடலாம், நானா நீயா போட்டி போட்டு கூடலாம். பரிசுத்தமான பாசம் காதல் நெஞ்சில் உருவாகும், பரிசுகளாக உள்ளம் ஒன்றை ஒன்று பரிமாறும். Butterfly, butterfly, my dear butterfly, காதல் சொல்லோடு நீ காந்தம் வைத்தாயே, அதில் என்னை கவர்ந்தாயே. தாய் மண்ணை போலே நான் உன்னை நேசித்தேன், நன்றாய் நீ வாழ உனக்காக சுவாசித்தேன். காதலில் தேடல்களே, பார்வையில் ஊடல்களே. தலை எப்படி காஞ்சு போய் கிடக்கு பாரு. வாரம் ஒரு நாளாவது கொஞ்சம் எண்ணெய் வைக்க கூடாதா செல்லம்? என்ன வைக்கிறது இருக்கட்டுமா, அங்க சுடு தண்ணிக்கு எங்க போறது சொல்லு. ஏன்பா அங்க வெந்நீர் போடுறதுக்கு வேற கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா? ஐயோ அது இல்லம்மா, அங்க ஒரே குளிரா இருக்கும். குளிர்ல தண்ணி எல்லாம் உறைஞ்சு ஐஸ் கட்டியா இருக்கும். குடிக்கிற தண்ணி கூட சூடாக்கி தான் குடிக்கணும். அவ்வளோ பயங்கர குளிர்மா. இப்ப நினைச்சா கூட கஷ்டமா இருக்கு. அம்மா ஏமா அழற? நாங்க பாவிங்க கண்ணா, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை பலிகடா ஆக்கிட்டோம். பலிகடான்னு சொல்லாதம்மா, அது என்னோட அதிர்ஷ்டம். நாட்டுக்கு சேவை செய்யற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லு. காவேரிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், தம்பிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என் கடமை எல்லாம் முடிஞ்சு இந்த நாட்டுக்காக நான் உழைச்சேங்கிற சந்தோஷம் திருப்தியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்கு வந்து உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேம்மா. ஹாய், வாங்க 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 வாங்க, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நானே உங்களை வந்து பார்க்கலான்னு இருந்தேன். ஆமா, நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தங்கச்சி மச்சான் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஹேய், ஏன் இப்படிலாம் சொல்ற? நான் வந்து உங்களை பத்தி விசாரிச்சேனா இல்லையான்னு அம்மாட்ட கேட்டுப்பாரு. ஆமா ஆமா. இந்த மச்சான் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்பா, நீ வந்திருக்கான்னு தெரிஞ்சது, அதான் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏ மாசினேகா, நல்லா இருக்கியா? ஃபைன் மாமா. சரி சரி, அப்புறமா பேசலாம். எல்லாரும் சாப்பிடுவாங்க.